தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம். எசேக்கியேல் 1 அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோட கலந்த அக்கினியும் வர கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டை பற்றி எசேக்கியேல் கண்ட தரிசனமாக இருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 44-45 வசனங்களிலே உள்ளங்காய் அளவு சிறிய மேகம் பெருமழையாக காற்று அடிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு மேகம் என்பது மழையை காட்டுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே முன்மாறி பின்மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளிலே காற்று போன்ற மழை போன்ற அக்கினி போன்ற அபிஷேகத்தை நாம் காண்கிறோம். எசேக்கியேல் வடக்கே இருந்து புசல் காற்று மேகம் என்ற மலை அக்கினி என்று காண்கிறார். முதலாவதாக பலத்த காற்று போன்ற அனுபவம். பெந்தகோஸ்தே நாளில் பலத்த காற்று அந்த இடத்தை நிரப்பிற்று என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையை காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே மண்பானத்தில் இந்த மகத்துவமுள்ள வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். தொடர்ச்சியாக நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கீழ் தள்ளப்பட்டு மணிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காற்று போன்ற பலத்த வல்லமையினாலே நமக்கு எதிரே வரக்கூடிய உபத்திரவத்தை நாம் முறியடிக்க முடியும். உபத்திரவம் என்பது நமக்கு எதிரானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடம் உபத்திரவப்பட்டார்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவங்களை நாம் காற்று போன்ற வல்லமையினாலே தான் முறியடிக்க முடியும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று பவுல் அதை எழுதுகிறார். இது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. இந்த உபத்திரவங்களை லேசாக நீக்கி கொள்ளாமல் போனால் அது மிகுந்த உபத்திரவம் என்ற நீங்காத இடத்துக்கு நம்மை கொண்டு போய்விடும். எனவே மத்திய 24ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே வர இருக்கும் உபத்திரவமாக இருக்கிறது. இதுவரை அந்த உபத்திரவம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது 4000 ஆண்டு காலமாக அந்த உபத்திரவம் இல்லை, இனிமேலும் சம்பவியாததுமான என்பது இந்த 2000 ஆண்டு காலமும் அப்படிப்பட்ட உபத்திரவம் இல்லை என்று சொல்லுகிறார். அதன் பின்பு மிகுந்த உபத்திரவம் வரும் என்றால் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியில் வரும் மிகுந்த உபத்திரவமாக இருக்கிறது. அந்த மிகுந்த உபத்திரவத்திலே கைவிடப்பட்ட சபை இரத்த சாட்சியாக மரிக்கும். அவர்கள் சாகும் வரைக்கும் அந்த உபத்திரவம் அவர்களை விட்டு நீங்காது. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையாக தரும். எனவே வடக்கே இருந்து புசல் காற்று என்கிற பெந்தகோஸ்தின் அபிஷேகத்தை இந்த மண்பானத்தில் பெற்றிருக்கிறபடியினால் உபத்திரவத்தை லேசாக நீக்கி நித்திய கனமகிமையை அடைந்து கொள்ளலாம். 2ஆவதாக மேகம் என்ற மலை போன்ற அனுபவம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே முன்மாறி பின்மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மாறி என்பது உபதேசமாகிய மலையை காட்டுகிறது. உபதேசம் ஆதி சபையிலே மலையை போல பொழிந்தது. அப்போஸ்தலர்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை யூதர்களை பிரமிக்க செய்தது. அண்ணா காயபா என்ற பிரதான ஆசாரியர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் என்றும் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று பவுல் அதை எழுதுகிறார். சுத்த
சுத்தமான இருதயம் என்பது நல்ல நிலம், நல்மனசாட்சி என்பது நல்ல உரம், மாயமற்ற விசுவாசம் என்பது நல்ல விதை. இதன் மேல் பொழியும் மழை 100க்கு 100 பலனை கொடுக்கும். ஆதியாகமும் 26 ஈசாக்குடைய விதை 100 மடங்கு பலன் கொடுத்தது. நல்ல நிலம், நல்ல உரம், நல்ல விதையின் மேல் பொழியும் மழை நல்ல பலனை கொடுக்கும் என்பது சுத்த இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திடம் பிறக்கும் அன்பு என்று பவுல் அதை கூறுகிறார். ரோமர் 5 பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். எனவே மாறி என்பது அன்போடு இணைகிறது. அது உபதேசமாகிய மலையே. எபேசியர் 4 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு என்று பவுல் எழுதுகிறார். ஒரு நிறைவான அன்பில் தான் முழு சத்தியத்தையும் நாம் கை கொள்ள முடியும். எனவே இதை உபதேசமாகிய மலையிலே நாம் வெளிப்படுத்துகிறோம், அனுபவமாக்குகிறோம். மூன்றாவதாக அக்கினிமயமான நாவு. அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலர் 2 எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்த உடனே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2 எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தவுடனே அவர்கள் பேசின அந்நிய பாஷைகள் 18 நாடுகளிலிருந்து வந்த யூதர்களை அது பிரமிக்க செய்தது. 18 நாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று பிரமித்து ஆச்சரியமடைந்தார்கள். பேதுரு எழுந்து நின்று அவர்களோடு பேசி தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக அவர்களை தெளிவுபடுத்தி சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினார். ஆயிரக்கணக்கானோர் வந்து அப்போஸ்தலரோடு இணைந்தார்கள். இங்கு அக்கினிமயமான நாவு என்பது தேவன் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே பேசும் அந்நிய பாஷைகளாக இருக்கிறது. யாக்கோபு 3 நாவும் நெருப்புதான் என்று யாக்கோபு எழுதுகிறார். நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று யாக்கோபு 3 எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய நாவில் வெளிப்படும் பேச்சில் தீமைகள் மிகுதியாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தே அக்கினிமயமான நாவு, அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. யாக்கோபு 3 சொல்லப்பட்ட நாவு காட்டை கொளுத்தக்கூடிய தீமையாக இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு 3 எழுதப்பட்டிருக்கிறது. அது அடங்காத அவயவம். நாவை அடக்கும் போது முழு சரீரத்தையும் நாம் அடக்க முடியும். 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷையை பேசுகிறவன் மனிதரோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு பேசுவது அக்கினிமயமான நாவு. இந்த நாவு நெருப்பு என்பது தேவையற்ற பேச்சுகள். என் சகோதரரே, அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக என்று யாக்கோபு 3 யாக்கோபு எழுதுகிறார். போதகம் என்பது சரியாக இருக்க வேண்டும். அது அக்கினிமயமான நாவோடு இணைந்து இருக்க வேண்டும். தேவன் சொன்னதையே நாம் சொல்ல வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். இதற்கு மாறாக பேசப்படும் போதனையே ஆக்கினைக்கு கொண்டு போகப்படுகிறது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சர்வத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று 1 கொரிந்தியர் 9 பவுல் எழுதுகிறார். நாவு அடங்காத ஒரு அவயம். நாவை அடக்கும் போது நம்மை அடக்க முடியும். எனவே அப்போஸ்தலர் 2 உள்ள நாவு தேவனுடைய மகத்துவங்களை பேசக்கூடிய நாவாக இருக்கிறது. யாக்கோபு 3 சொல்லப்படும் நாவானது அது அடங்காத நாவாக இருக்கிறது. காட்டியை கொளுத்தும் நாவாக இருக்கிறது. ஆக்கினைக்கு கொண்டு செல்லும் நாவாக இருக்கிறது. எனவே இதை குறித்து நாம் எச்சரிப்படைய வேண்டும். வடக்கே இருந்து புசல் காற்றும் மேகம் என்ற மழையும் அக்கினியும் வர கண்டேன் என்ற எசேக்கியேலின் தரிசனம் பெந்தெகோஸ்தே நாளின் 3 தன்மையின் அபிஷேகமாக இருக்கிறது.
முதலாவதாக சாமுவேல் மூலமாக தாவீது பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இதை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். இரண்டாவதாக யூதாவிலே தாவீது பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இதை 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே நாம் காணலாம். மூன்றாவதாக எருசலேமை தலைநகராக கொண்டு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படியாக தாவீது பெற்றுக்கொண்ட அபிஷேகமாக இருக்கிறது. இதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். இங்கு தாவீதின் 3 அபிஷேகத்தையும் நாம் காண்கிறோம். தாவீது சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பெற்றாலும் அவர் அரசாட்சி பெற முடியவில்லை. அந்த அபிஷேகம் கோலியாத்தை வென்றது. சவுலின் பொல்லாத ஆவியை சொஸ்தமாக்கினது. சவுல் தாவீதுக்கு எதிராக தாவீதை கொன்று போட முயற்சிக்கிறதாக நாம் காண்கிறோம். எந்த நாளாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்று தாவீது சொன்னதாக 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இதன் பின்பு தாவீது பெலிஸ்தர் நாட்டுக்கு சென்றார். தொடர்ச்சியாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை முறியடித்தார்கள். அங்கு சவுல் ஈட்டியை நட்டுக்கொண்டு மாண்டார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே தாவீது சவுலுக்காக புலம்பல் பாடுகிறதையும் நாம் காண்கிறோம். இதன் பின் யூதாவிலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு யூதாவை ஆளுகிறார். சவுலின் குமாரன் சவுலின் சிங்காசனத்திலே அரசாட்சி செய்கிறார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே சவுலின் படைத்தலைவனுடைய மரணத்தையும் சவுலின் குமாரனுடைய மரணத்தையும் நாம் காண்கிறோம். தாவீது சத்துருக்களுக்காக புலம்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். எனவே எருசலேமை தலைநகராக கொண்டு முழு இஸ்ரவேலையும் ஆண்டார். சியோன் கோட்டையை பிடித்து தன் வசமாக்கி கொண்டார். சியோன் தாவீதின் நகரமாயிற்று. சாமுவேலின் அபிஷேகம் சவுலை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது. யூதாவின் அபிஷேகம் சவுலின் குடும்பத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது. எருசலேமின் அபிஷேகம் சியோன் கோட்டையை பிடித்து தாவீதின் நகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 48ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இடத்துக்குரிய சியோனை தாவீது மகாராஜா தன் வசமாக்கி கொண்டார். ஆவிக்குரிய சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடமாக இருக்கிறது. சங்கீதம் 132ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனத்திலே கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கே என்பது வடதிசையில் உள்ள சியோன் பர்வதத்தை காட்டுகிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே வடக்கே இருந்து புசல் காற்றும் மேகமாகிய மழையும் அக்கினியும் வர கண்டேன் என்பது வடதிசையில் உள்ள சியோனை காட்டுகிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே வடதிசையில் உள்ள சியோனிலிருந்து வரும் அபிஷேகம் காற்று போன்றதாகவும் மழை போன்றதாகவும் அக்கினி போன்றதாகவும் வெளிப்படுகிறது. இங்கு தாவீதில் நாம் கண்ட 3 அபிஷேகம் ஒரு நெல்லாட்டமாக இருக்கிறது. அதை உண்மையாக பெந்தெகோஸ்தே நாளிலே காற்று போன்ற மழை போன்ற அக்கினி போன்ற அபிஷேகமாக நாம் காண்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெந்தெகோஸ்தே நாளிலே வெளிப்பட்ட அபிஷேகத்தின் 3 தன்மைகளாக இருக்கிறது. காற்று போன்ற அபிஷேகத்தினாலே நம்முடைய உபத்திரவத்தை லேசாக நீக்கி கனமகிமை அடைந்து கொள்வோம். அன்பினாலே முற்றிலும் ஜெயம் கொள்வோம். சுத்த இதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பு பிறப்பிக்கப்படுகிறது. நல்ல நிலம், நல்ல உரம், நல்ல விதையிலே 100 மடங்கு பலனை அடைந்து கொள்ளலாம். அக்கினிமயமான நாவு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே வெளிப்படுகிறது. நாவு நெருப்பு என்பதை நாம் நீக்கிக் கொள்வோம். அபிஷேகத்தின் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் அடைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.